இருக்கிறது. அதற்கு முன்பு ஒரு சிறு வேண்டுகோள். நாம் மாணவர்கள் ஒரு அமர்வித்தால் நமது பரிசளிப்பு விழா நிறைவாகவும் விரைவாகவும் அதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால் மாணவர்கள் புதுச்சேரியில் பருவத ராஜகுல சமுதாயத்தினை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடத்தப்படும் பருவத ராஜகுல சமுதாயத்தினை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா இந்த வருடம் செப்டம்பர் 7, 2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் அரியங்குப்பம் சாமி கண்ணு தனமால் திருமண மஹாலில் நடைபெற்றது. இவ்விழாவில் 2024-25 கல்வியாண்டில் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற புதுவை மாநில பருவத ராஜகுல சமுதாயத்தினை சேர்ந்த அனைத்து மாணவ மாணவிகள் அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியில் சேர்ந்தவர்கள், சென்டாக் மூலம் மருத்துவர் படிப்பிற்கு தேர்வானவர்கள் மற்றும் தனித்திறன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டார்கள். 12ஆம் வகுப்பில் 563 மதிப்பெண்கள் பெற்று அரியங்குப்பம் பஞ்சாயத்தினை சேர்ந்த பவதாரணி என்ற மாணவி முதலிடத்திலும், 10ஆம் வகுப்பில் 496 மதிப்பெண்கள் பெற்று நெல்லித்தோப்பு பஞ்சாயத்தினை சேர்ந்த குமரன் என்ற மாணவன் முதலிடத்தையும் பரிசுகளை பெற்றனர். இவ்விழாவில் புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் தலைவர் விஜயகுமார் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். வில்லியனூர் செம்படவர் மட நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் இதயவேந்தன், சங்க பொருளாளர் கலிபெருமாள், சங்க வளர்ச்சி ஆலோசனை குழு தலைவர் தனஞ்செழியன், அரியம்பா அருள்மிகு மன்னாத சுவாமி பச்சை வாழியம்மன் ஆலய நிர்வாக குழு தலைவர் முருகன், VLR பயோ PRO நிர்வாக இயக்குனர் அரங்கவேலு, அரிச்சவடி மணநல மைய மேலாண்மை இயக்குனர் டாக்டர் இளவழகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான தலைமையுரையை மற்றும் சிறப்புரையினை முன்னாள் புதுவை பாராளுமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் காப்பாளரும் பேராசிரியருமான திரு மு ராமதாஸ் அவர்கள், புதுச்சேரி பல்கலைக்கழக முனைவர் திரு மதிமாறன் நடராஜன் ஆகியோர் வழங்கி சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன் அவர்கள் பரிசளிப்பு விழாவினை தொகுத்து வழங்க நன்றியுரையாற்ற விழாவில் நாட்டுப்பண் இசைத்து இனிதே நிறைவு பெற்றது. மேலும் இவ்விழாவில் சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் வில்லியனூர் செம்படவர் மட நிர்வாக பொறுப்பாளர்கள், புதுச்சேரி மாநில பருவத ராஜகுல அனைத்து பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து உறுப்பினர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. புதுவை மாநில பருவத சங்கத்தின் காப்பாளர் திரு தனஞ்செயன் அவர்களையும் இந்த மண்டபத்தில், அதாவது பொருளாதார பிரிவில் நன்கொடையாளர், மிக சிறந்த நன்கொடையாளர் திரு முருகன் அவர்களை வருகின்ற அவர்களையும் வருகை என்று வரவேற்பதில் வருகிறேன். என்னன்னா மாணவர்கள் என்னன்னா என் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு 10 IAS, 10 IPS, 10 பெரிய வக்கீல், பெரிய டாக்டர்ஸ், 10 பேர் பெரிய பெரிய தகுதிக்கு நீங்கள் வரணும்னு இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கமே தான். ஏன்னா நம்ம பேராசிரியர்கள் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ஏன்னா நமது சமுதாய மக்கள் இன்னும் முன்னேற்றம் அடையணும், இந்த சமுதாயம் முன்னேற்றம் அடையணும், அது மாணவர்களை உங்கள் கையில் தான் இருக்கு. ஏன்னா இதை வந்து சாதிச்சவர்களுக்கு விஷயங்கள், நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மாதிரி பேச்சத்தினால நீங்கள் நுழைக்க முடியும். அது தவிர்த்து நம்ம செஞ்சதான் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் பரிசளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் நாங்கள் முதற்கண் வருகை வரவேற்பது எனது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காலத்துலலாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிமீடியா, சோஷியல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால சொசைட்டி ரொம்ப அட்வான்ஸாக நிறைய போட்டு இருக்கிறதுனால டைம் அதிகமாக படித்தாலும் அதை வந்து மெமரியில் கொடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் காம்படிட்டிவ் பண்ணி ஜெயிக்கிறது முடிய மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட்டாக எல்லாருமே வந்து என்ன பண்ணால் டெய்லி ஒர்க் ஷெட்யூல் போட்டு பண்ணாலும் அதை ரெப்ளிகேஷன் பண்ணலாம். அதாவது ரெப்ளிகேஷன் பண்ணாக்கா அது வந்து ஒரு இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ரிஜிஸ்டர் ஆகிடுது. அதேமாதிரி 10th மார்க்கு இதை ஏதாவது வீட்டில் பார்த்துட்டு அந்த மாதிரி யாரும் அந்த டேட்டா வந்து கரெக்டாக தெரியும். அதே எக்ஸாமுக்கு அன்னைக்கு படிச்சுட்டு போயிருக்காங்க, பட் ஆனால் அவங்களால எழுத முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வெளியில் ரிஜிஸ்டர் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மெமரி பீரியட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அடிஷன் ஆகுது மொபைல். அதை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறது பாருங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சு நம்மளை வந்து விட மாட்டோம். ஏன்னா அதில் 15 மினிட்ஸ் பேட்டரி அதை நம்ம வந்து எதில் கொண்டு போகிறோம்ன்றத பேலன்ஸ் இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது அமையும். அதனால் லைஃப்க்கு முக்கியமானது மொபைல் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் அவங்க அடிக்ஷன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். பர்பஸ்ஃபுல்லாக அதாவது ஸ்டடிக்கு மட்டுமே வந்து மொபைல் யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டு நேரம் வந்து அவாய்ட் பண்ணுறது. ஸ்டடினா எப்படி ஸ்கூலில் போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த 8 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலய நிர்வாகக்குழு தலைவர் திரு மாமூர் அவர்களே, பஞ்சாயத்துடைய தலைவர் டிஎன்ஆர் தலைவர் பக்கத்தில் தம்பி இப்படி பார்த்து மாதிரி நில்லு பக்கத்தில்